ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீழேருந்து லேக்கு இந்த இடம் வந்துட்டிங்கனாக்கும் இது பாருங்கள், வில்பட்டி 6 கிலோமீட்டர், அப்சர்வேட்ரி 4 கிலோமீட்டர்னு இருக்கும். இதில் எங்கே ரிசார்ட் இருக்கிறது இந்த வில்பட்டி. இது 6 கிலோமீட்டர் இந்த லேக்லேருந்து. நான் உங்களுக்கு இதில் ரூட் வந்து நான் எப்படி போகணும்னு காட்டுறேன். இந்த லேக் பாருங்கள், இந்த லேக்கில் ரைட் எடுத்திங்கன்னா இந்த ரோடு வரும். லேக் தெரியுது பாருங்கள், இதில் இருந்து ரைட் இந்த கார்னர் இந்த ரோடு வரும். இந்த போர்டு பார்த்துக்கோங்க. மேலே மேலே ஆப்போசிட்டில் பிஎஸ்என்எல் தெரியுது பாருங்கள். இந்த பிஎஸ்என்எல்ல இந்த சிக்னல் இங்கனக்குள்ளே வரும். இங்கே ரைட் எடுக்கணும். நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா வில்பட்டி போகும். வில்பட்டி இந்த இடம், இந்த ரைட் கட் பண்ணி இப்படி வரணும். நீங்கள் பிஎஸ்என்எல் இருக்குல்ல லெஃப்டில், ஸோ ரைட்டில் வந்தோம்னா இந்த பக்கம் தான் நாயுடுபுரம், அதை தாண்டி பல்லங்கி பிரிவு, வில்பட்டி எல்லாமே வரும். இந்த ரோடு தான் பிஎஸ்என்எல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு. வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே ரமணா ஹாலிடே இன் இதெல்லாம் தாண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரோட்டில் நீங்கள் வரணும். ஆம்பூர் பிரியாணி வரும். இதே ரோட்டில் ரைட்டில் ஆம்பூர் பிரியாணி இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதே ரோட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். நாயுடுபுரம் வரும். இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ரைட்டில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் இந்த ரோட்டில் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வரணும். இது எல்லாமே ஆக்சுவலாக நாயுடுபுரம் ஸ்டார்டிங் இந்த ஏரியா. இங்கே ரைட்டில் பாருங்கள் உடீஸ் வரும். இதுலேருந்தே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஒரே ரோடுங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு. லேக்லேருந்து ரைட்டு பிஎஸ்என்எல்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட் ரோடு வந்தீங்கன்னா இது எல்லாமே நாயுடுபுரம். ஃபயர் இது இருக்குது பாருங்கள், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஸ்டேஷன். இதெல்லாம் தாண்டி தான் அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு. இங்கே பாருங்கள், லெஃப்டில் இந்த ரோட்டில் கார்னர் பிரியாணி வரும். அப்படியே ஸ்ட்ரைட் ரோடுங்க. போர்டு பாருங்கள், நாயுடுபுரம். இதுலேருந்து நாயுடுபுரம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரோடு. இப்போ இதில் வந்து ரைட் ஒரு ரோடு போகும். இது குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் போகிறது இந்த ரைட் ரோடு. நம்ம ஆனால் ஸ்ட்ரைட் ரோட்டில் தான் வரணும். இது ஃபுல்லாகவே நாயுடுபுரம். இங்கே பாருங்கள், லெஃப்டில் ஃபேமஸான கொடைக்கானல் வெல்கம் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான இங்கே நாயுடுபுரத்தில் தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இங்கே இம்ரான் பிரியாணி. இது ஸ்ட்ரைட் ரோடு தான். இது வரைக்குமே ஸ்ட்ரைட் ஒரே ரோடு. இந்த சாலிகா இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. சாலிகான்னு இங்கே வந்து நம்ம ரைட்டை டர்ன் பண்ணணும். ஸ்ட்ரைட் ரோடு போகக்கூடாது, அது வேறு இடம் போகும். நம்ம இங்கே ரைட்டு டர்ன் பண்ணணும். பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ரைட் ரோடு போகுது பாருங்கள். இது ரைட்டு டர்ன் பண்ணோம்னா இது வில்பட்டி போகிற ரோடு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக அப்படியே இதுக்கப்புறம் டவுன் தாங்க, ஃபுல்லாக கீழே ரோடு இறங்கும். இது ஆட்டோமேட்டிக் லெஃப்ட்டு. ஸ்ட்ரைட் ரோடு, ஆட்டோமேட்டிக் லெஃப்ட்டு. இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ரைட். ஸ்ட்ரைட் ரோடுங்க, அப்படியே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரைட்டு லெஃப்ட்டு ரோடு வளையும். பட் ஒரே ரோடு. வியூ பாருங்கள்.
வில்பட்டி பஸ்ஸுங்க. இங்கே ஆட்டோமேட்டிக் லெஃப்ட். ஆட்டோமேட்டிக் ரைட்டு. இங்கே ஒரு ஜீப் இருக்கு பாருங்கள். யூடியூப்பில் ஃபேமஸாக அந்த ஃபாரினர் ஜீப்லேயே இருப்பார், அவரோட ஜீப் இதுதான் பாருங்கள். இதை கிராஸ் பண்ணி தான் வில்பட்டிக்கு வரணும். இங்கே ஒரு லெஃப்டில் வந்து ஒரு கோயில் இருக்குது, விநாயகர் கோயில். எவ்வளோ அழகாக இருக்குங்கிறதே உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்கும். நிறைய வில்லேஜஸ் இது கீழே இருக்குது. அழகாக இருக்கும் இந்த வியூ பார்க்க. ஆக்சுவலாக டவுனில் அது ஒரு டவுன் லைஃப், அது கொஞ்சம் போர் தான். அந்த அவுட்டரில் தான் வந்து உங்களுக்கு நல்ல வியூ இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது, நிறைய வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஸ்ட்ரைட் ரோடு நாயுடுபுரம். அந்த ரைட் எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. ஆட்டோமேட்டிக் அதுவே வந்து ரைட்டு லெஃப்ட்டு டர்ன் ஸ்ட்ரைட்டாக இது மேலே கொஞ்சம் வீடு தெரியுது பாருங்கள். ஒரு ஆண்டனா, அதுதான் வந்து குறிஞ்சி ஆண்டனா. குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். ரோடு பாருங்கள், வில்பட்டி ஊராட்சி. இதெல்லாமே வில்பட்டியோட ஸ்ட்ரைட் ரோடு. லேக்லேருந்து 6 கிலோமீட்டர். வில்பட்டி 6 கிலோமீட்டர் லேக்லேருந்து. நம்ம ரிசார்ட் வந்து ஸ்ரீ ராகவேந்திரா ஹோம் ஸ்டே. அது வந்து 5 கிலோமீட்டர். லேக்லேருந்து 5 கிலோமீட்டர். அதற்கான ரூட்டு தான் இப்போ நான் போடுற வீடியோ. ஆட்டோமேட்டிக் வந்து கீழே சாக்லேட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு பேஸ்ட்ரி கார்னரில் க்யூவில் நின்று ½ அன் ஹவர் ஆனால் தான் உங்களால் வாங்க முடியுமே எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமும். அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொடைக்கானலில் அது ரொம்ப ஃபேமஸானது. கீழே ஒரு வில்லேஜ் தெரியுது போர்னியோ. ரைட்டில் வந்து இந்த போர்னியோ கறி ஹவுஸ் இருக்கும். ஸ்ட்ரைட் லெஃப்ட் வரும். ஃப்ரெஷ் ஹோட்டல்னு ஒரு இது இருக்குது, ரிசார்ட்டு. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தாலே நம்ம ரிசார்ட் தெரியும். கீழே ஒரு ஒயிட் கலர் பெரிய பில்டிங் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளோட ரிசார்ட் ஸ்ரீ ராகவேந்திரா. நம்மளோட ரிசார்ட் ஸ்டார்ட் ஆகுது.
இது இங்கே ஒரு ரூம் இது எங்களோட வீடு. இது வந்து ராகவேந்திரா ஹோம் ஸ்டே, எங்களோட ஹோம் ஸ்டே காட்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சஃபிஷியன்ட் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. ஓகேங்களா? இது ஹோம் ஸ்டேவோட போர்டு. மிஸ்டர் கருணாகரன் சார் நம்பர் அதில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து இது மேலே இருக்க ஒரு 3 BHK சூட்டோட என்ட்ரன்ஸ். இதே மாதிரி கீழே ஒரு 3 BHK சூட்டு கிச்சன் ஏரியா இருக்குது. இதுக்கு கீழே 1 more லெவலில் வி ஹாவ் 2 couple ரூம். அந்த பில்டிங்கில் வந்து 3 டீலக்ஸ் ரூம் இருக்குது. So friends, subscribe to our channel, put a like button to all our videos and kindly share our videos to your friends and families. And next time கொடைக்கானல் வரும்போது தயவுசெய்து வந்து ஸ்ரீ ராகவேந்திரா ஹோம் ஸ்டேயில் தங்குங்க for homely food. Bye.